கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 1 வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் எப்பொழுதும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக வாழ கர்த்தரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்வோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்போம். ஆண்டவருடைய ஒளி நம் மீது வீசும்படியாக அவருக்குள் அடங்கியிருப்போம். தேவ மகிமை நம்மேல் அசைவாடும்படியாய் நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறபடி நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை தந்து அவருக்காய் பிரகாசிக்க கிருபை செய்வாராக. ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்காய் எழும்பி பிரகாசிக்க கிருபைதாரும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ கிருபைதாரும். ஆண்டவரே, ஒளியின் இடத்தில் எப்பொழுதும் சேர்ந்து ஆண்டவரே ஒளியின் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க ஆண்டவரே அதிகமான கிருபை எங்கள் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கும்போது ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. இருளின் பிள்ளைகள் நாங்கள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க, வேலி அடைங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் பிள்ளைகளை பாதுகாத்துக்கங்க. சுகவீனம் பலவீனமாக இருப்பவர்கள் மீது உடைய காயப்பட்ட கரத்தை வைக்கும்படியாய் கெஞ்சுறையா. சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்துக்குங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.